ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா புதனுடைய நட்சத்திரம் கடக ராசி, அதாவது காலபுருஷனுக்கு 4ஆம் பாவம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இவங்களை வந்து ஒரு தடவை முடிவு பண்ணிட்டோன்னா நான் வந்து சின்ன பிள்ளைத்தனமாகவும் இருக்க மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் பார்த்து கவனிச்சுட்டே இருப்பாங்க. ஸ்கில் அப்படின்றத டெவலப் பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தவங்களா இருப்பாங்க. ஆனால் அவங்க கூட பிறந்தவங்க எல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ ஒரு முறை செய்யறதுல இருந்து எல்லாமே பண்ணுவாங்கல்ல, இவங்களுக்கு அந்த மாதிரி பற்று இருக்கும், பாசம் இருக்கும், எல்லாம் செய்வாங்க. செஞ்சுட்டு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதையுமே வந்து சாதாரணமா இல்லை, ரொம்ப பிரம்மாண்டமா யோசிக்க முடியாத விஷயங்களை கூட செய்யக்கூடியவங்க யார் அப்படின்னா இவங்களா தான் இருப்பாங்க. ரொம்ப இளமை தோட்டத்தோடு இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு விஷயத்த வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதை முடிக்கிறது வரைக்கும் விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து இவங்களா விருப்பப்பட்டாங்கன்னா விடாமுயற்சியோட செஞ்சு முடிச்சிருவாங்க. ஒரு சின்ன விஷயம் தான் பெருசா பூதாகரமாகும்னு வாங்கல, இவங்க கோவப்பட்டாங்கன்னா இவங்க வார்த்தைகள் என்ன வருதுன்னு இவங்களுக்கே தெரியும். இவங்ககிட்ட கேளுங்களேன், எனக்கு ஒரு வேலை தான் தெரியுமா அப்படிலாம் கிடையாது, நான் ஒண்ணுக்கு பல வேலை தெரியுங்க, எனக்கு தெரியாது இதுவே கிடையாது, ஒரு சுய தொழில் உருவாக்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப திறமையா இருக்கக்கூடிய நபர்கள் தான். ஸோ அந்த ஃபேமிலி லைஃப்னு வந்தாலும் சரி எல்லாத்துலேயும் நெகட்டிவாக நிறைய யோசிப்பாங்க. புரோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் மேம். வணக்கம் மேம். நம்ம தொடர்ந்து வந்து நட்சத்திர பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் வந்து கடகத்தை சார்ந்த ஆயுள்ய நட்சத்திரம் இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இதை பற்றி சொல்லுங்கள். ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா புதனுடைய நட்சத்திரம் கடக ராசி, அதாவது காலபுருஷனுக்கு 4ஆம் பாவம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கடகத்தில் இருக்கக்கூடிய 1 ஆஃப் த நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஆயில்யம். ஸோ ஆயில்யம் அப்படின்னா புதனுடைய நட்சத்திரமாக பார்க்குறோம். ஸோ புதன்னா யார்? புத்திசாலித்தனம். ஸோ ஆயிலத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? அதி புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இதனுடைய சிம்பிளே பார்த்தீங்க அப்படின்னா ஆதிசேஷன் சொல்லக்கூடிய ஒரு பாம்பினுடைய வடிவம். இப்போ நம்ம எதில் படுத்திருப்பார்? நம்ம விஷ்ணு பெருமாள் வந்து எதில் படுத்துட்டு இருக்காரு? பாம்பு மேலே தான். பாம்பு மேலே தான் படுத்திருக்காரு. அது மாதிரி தான் இவங்களுடைய இந்த சிம்பிளுக்கும் இவங்களுக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இவங்களுக்கும் பெருமாளுக்கும் ஒரு கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாமல் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லலாம். புதன் அப்படின்னாலே வந்துப்பா ஒரு இரட்டைத்தன்மையான நிலை உண்டு. ஆயில்யத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இவங்களை வந்து ஒரு தடவை முடிவு பண்ணிட்டோன்னா நான் வந்து சின்ன பிள்ளைத்தனமாகவும் இருக்க மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் பார்த்து கவனிச்சுட்டே இருப்பாங்க. ஸ்கில் அப்படின்றத டெவலப் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தவங்களா இருப்பாங்க. இப்போ ஒரு விஷயத்த நம்ம திணிச்சோம் அப்படின்னா பிடிக்காது. நானாக ஒரு விஷயத்த எடுத்துக்கிறேன்னா அதில் நான் சக்ஸஸ் கொடுப்பேன். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த எனக்கு கண்ட்ரோல் பண்ணுறீங்க, எனக்கு வந்து நீ இதை பண்ணியே ஆகணும்னு திணிக்கிறீங்க அப்படின்னா அது கூட ஈடுபாடே உங்களால் காட்டவே முடியாது. அது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். சிறுபிள்ளைத்தனம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருந்தே ஆகும். என்னதான் வயசானாலும் சரி அந்த ஒரு நிலை மட்டும் மாறவே மாறாது. சேட்டை பண்ணக்கூடிய ஒரு தன்மைன்றது இருக்குல்ல, ஏதாவது ஒரு ஒம்பளுக்காகவும் இருக்கவே மாட்டாங்கன்ற மாதிரி இவங்க இருக்க இடத்துல தான் கலகலப்பு அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடியதான் ஒரு ஆயில்யம். ஆயில்யத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பொதுவாக சகோதர பாசம்னு சொல்லுவாங்கள்ல, சகோதர சகோதரிகள் மீது அது மாதிரி பற்று பாசத்தோடு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொத்துக்கள் மீதான ஒரு மோகம் அப்படின்றது டெஃபினட்டாக இருக்கும். இவங்களுக்கும் அந்த ஒரு எப்பவுமே தன்னோட ஸ்கில் நாலேஜுன்ற டெவலப்மெண்ட்டு அப்டேட்டிங் இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நம்ம எப்படி நம்மளை துரிதப்படுத்திக்கிறது அப்படின்ற அப்டேட்டிங் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரிய அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அந்த புதன் அப்படின்றது தாய் மாமன் சொல்லுவாங்க. அந்த கிரகத்துக்கான ஒரு தன்மை தாய் மாமன், சகோதர சகோதரிகள் இதெல்லாம் குறிக்கக்கூடியது. இப்போ எல்லாம் போய் நம்ம என்ன பண்ணுவோம், பத்திரப்பதிவு அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்தோம்னா புதனை தான் குறிக்கக்கூடியது. அந்த எழுத்து டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது அந்த புதன் தான். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ ப்ராப்ளம்ஸ் வரும், ரொம்ப பற்று பாசத்தோடு இருப்பாங்க. அதிகபட்சம் அதாவது நம்ம வீட்டில் வந்து பார்த்துப்போம், அம்மா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பாவுக்கு யாரை பிடிக்கும், ஒன்றெல்லாம் பிடிக்காது, எங்கள் அத்தையை தான் பிடிக்கும் முதல்ல அப்படின்ற அளவுக்கு பேசுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க குடும்பத்தை வந்து பிறந்த வீட்டில் தன்னுடைய கூட பிறந்த சகோதரியாக இருக்கட்டும் சகோதரனாக இருக்கட்டும் எல்லாருக்கும் செய்வாங்கல்ல. சில பேர் பார்த்துருப்போம், இவங்க வயசில் பெரியவங்களா இருப்பாங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்குறது இவங்க எடுத்து அவங்க பிள்ளைங்க கூட இருப்பாங்க, அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க கூட பிறந்தவங்களெல்லாம் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு என்ன செய்யணுமோ ஒரு முறை செய்யறதுலேருந்து எல்லாமே பண்ணுவாங்கல்ல, இவங்களுக்கு அந்த மாதிரி பற்று இருக்கும், பாசம் இருக்கும், எல்லாம் செய்வாங்க. செஞ்சுட்டு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அது கிடையாது. ஸோ அப்போ வந்து அது பெருசாக கிவராக இருப்பாங்க, நாட் ரிசீவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆயிலத்தை பொறுத்த வரைக்கும் பாம்பு என்ன பண்ணும், அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்கும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணும், படம் எடுத்து ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னாங்க ஒரு 2 விஷயத்த முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அறிவு தீனின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கும் எப்பயுமே இற போட்டுகிட்டே இருக்கணும். அதே மாதிரி நாக்கு தான் நமக்கு வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இது என்ன சொல்லுவாங்க, பாம்புன்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட. அது மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட் ஆஃப் ஃபுட்டு ரொம்ப முக்கியம். பசி பொறுக்க மாட்டாங்க, பண்ணுற நேரத்துக்கு சாப்பாடுன்றது டெஃபினட்டாக இருக்கணும். அந்த எப்பவுமே வந்து ரொம்ப பசியோ வந்துருச்சு அப்படின்னா நானாக இருக்க மாட்டேன்னு நல்லா விளம்பரம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இவங்களுக்கு செல்லுபடியாகக்கூடிய ஒரு தன்மை தான். இதுக்கப்புறம் இங்கிட்டு போனால் அது வேற. ஆனால் இது வரைக்கும் போகிறது இருக்குல்ல, டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு, டேஸ்டியான ஃபுட்டு, அதை வந்து கண்டிப்பாக அது ரிவ்யூ கொடுக்குறதெல்லாம் யாராக இருப்பாங்க, நம்மளால தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஆயில்யம் அப்படின்ற ஒரு விஷயம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களோட எல்லாமே அப்டேட்டுன்னு சொன்னேன் இல்லையா, டெவலப்மெண்ட்னு சொன்னேன். இன்றைக்கி வந்து நம்ம கேமராலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் என்ன அப்படின்னா
இதெல்லாம் ஆயில்யத்தினுடைய வெளிப்பாடு தான், அந்த புதனுடைய ஆதிக்கம் தான். எப்பயுமே வந்து ஒரு விஷயத்த புதுமையா நான் ரொம்ப பிரம்மாண்டமா எதையுமே வந்து சாதாரணமாக இல்லை, ரொம்ப பிரம்மாண்டமா யோசிக்க முடியாத விஷயங்களை கூட செய்யக்கூடியவங்க யார் அப்படின்னா இவங்களா தான் இருப்பாங்க. நாங்கள் தான்ப்பா இருக்கிறதுலே பெஸ்ட் அட்வைசர், எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் இல்லை, ஆனால் ஐடியாஸ்க்கும் சரி பஞ்சமே இருக்காது. எதை பற்றி கேட்டாலும் நாங்கள் ஆளினால் அப்படின்ற அளவுக்கு தான் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. ஸோ இவங்களுக்கு தெரியாத ஸ்கில் இருக்காது, தெரியாத விஷயம் இருக்காது. அவன் ஒரு விஷயம் தானே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். இவனுக்குலாம் என்ன தெரிய போகுது, வந்து அசால்ட் அட்வைஸ் பண்ணிட்டு போவாங்க. கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் பெரிய பிரச்சனைன்னா, நான் எல்லாத்தையும் அட்வைஸ் பண்ணுவேன், எனக்கு அவன் வந்து தப்பு பண்ணுறான்னு தெரியுது, சுட்டி காட்டுறேன், எல்லாம் பண்ணுறேன். ஆனால் என்னை ஒருத்தவங்க வந்து குறை சொல்கிறதுன்றது எனக்கு பிடிக்காத காரியம். அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஒரு நிலையில் இருந்துட்டு அப்படியே கடந்து போகிற ஆள்லாம் கிடையாது. அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், ஓகே இதை நான் கற்றுக்குறேன், ஏதாவது சின்ன பிள்ளைகிட்ட கூட கற்றுக்கக்கூடிய ஆள் தான். ஆனால் வெளிப்படையாக காட்டிக்க மாட்டாங்க. எங்கே என்ன பண்ணுறோன்றதை ரொம்ப தெளிவாக பண்ணக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க ஆயில்யத்தில் பிறந்தவங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வீட்டிலலாம் தான் ரொம்ப ஏதாவது ஒரு சார்ஜர் வயர் கூட தொங்கினே கிடக்கும். இது ஏன் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் அப்படின்னா, பாம்பு என்ன பண்ணும் அந்த மாதிரி தான். ஸோ மேக்ஸிமம் வந்து இவங்க வீட்டிலலாம் சார்ஜர் போட்டாங்கன்னா சார்ஜர் எடுத்து சுற்றிலாம் வைக்க மாட்டாங்க, சார்ஜர் அப்படியே தொங்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு டைப். இதெல்லாம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லணும். சோம்பேறித்தனமும் அதீதமாக இருக்கும். அவங்க அப்டேட்டாகவும் இருப்பாங்கப்பா, இளமைத்துவமாக இருப்பாங்க. வயசானாலும் சரி அந்த ஸ்டைலிஷ் மாறவே மாறாது. முகம் பார்த்தீங்க அப்படின்னா இளமையாகவே இருக்கும், ரொம்ப இளமை தோட்டத்தோடு இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு விஷயத்த வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதை முடிக்கிறது வரைக்கும் விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து இவங்களா விருப்பப்பட்டாங்கன்னா விடாமுயற்சியோடு செஞ்சு முடிச்சிடுவாங்க. இல்லைன்னா இந்த சொல்லுவாங்களே தாமரையில தண்ணீர் மாதிரி பட்டும் படாமல் போதும் இவ்வளோ கற்றுக்கிட்டா போதும். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க காட்டுவாங்க பாருங்கள் ஒரு வேகம், எனக்கு வேணும்னா வேணும், அடம் பண்ண தெரியணும்னு வாங்கல்ல, அந்த அளவுக்கு ரொம்ப புஷ் பண்ணி ஒரு விஷயத்த வாங்குறது வரைக்கும். அந்த குழந்தைங்க எப்படி வந்து ஒரு ஏதாவது ஒரு பால் வாங்கணும் இல்லை ஒரு சாக்லேட் வாங்கணும், பேரண்ட்ஸ் உட்காந்து மல்லு கட்டி எப்படி வந்து வேணும்னு மல்லு கட்டுறாங்க, அந்த அளவுக்கு வேணும் மல்லு கட்டுவாங்க. வாங்கிட்டு அது எங்கடான்னு கேட்டால் அது மூலையில் கிடக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஈடுபாடுன்றது ஒரு 2 வாட்டி யூஸ் பண்ணும்போது அப்படியே பெருசாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கே அதில் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்ற அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஸோ இவங்ககிட்ட எந்த காரியத்தையும் திணிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இவங்களுக்குலாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படிப்புன்றது ஒரு விஷயத்து தடை இருந்திருக்கும். எது தடையோ அதை தேடிட்டே இருப்போமா. ஸோ இவங்க வந்து நிறைய நாலேஜ் சார்ந்து சில பேர் நல்ல படிப்பாளிகளாக இருப்பாங்க. பட் தடை இருந்தாலும் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு கொண்டு போகக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும். சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா படிப்பை தாண்டி உலக அறிவுன்னு ஒரு விஷயத்த ரொம்ப தேடக்கூடிய நபர்களாகவும் இவங்களா இருக்கிறதுக்கான கொடுப்பனைன்றது உண்டு. நிச்சயமாக இவங்க வீட்டில் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் யாராவது இருப்பாங்க, அரசு துறை சார்ந்த வகையில் வருமானம் பார்க்கக்கூடியவங்க. ஒரு அதாவது இவங்களுக்கு கூட அந்த கொடுப்பனை கிடைக்கலாம். க்ரீன் கலர் சைனில் இங்கில் வந்து சைன் பண்ணக்கூடிய ஒரு கொடுப்பனை இருக்கலாம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வீட்டிலே யாராவது நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருந்திருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். என்னென்னா அந்த போய் கெஞ்சுறது அட்ஜஸ்ட் பண்ணுறது நமக்கு முடியாத காரியம்ப்பா அப்படின்றக்கூடிய நபர்கள் தான். ஸோ எங்கே இருந்தாலும் ஒரு தலைமைத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. என்னென்னா ரொம்ப அப்டேட்டிங்காக இருப்பாங்க, ரொம்ப சேலஞ்சாக எல்லாத்தையும் வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு எல்லாம் பண்ணக்கூடிய நபர்கள் தான். ஆனால் அதே சமயத்தில் இவங்களோட ஹெல்த்துன்னு ஒரு விஷயத்தில் வரும்போது கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஹெல்த் கேர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். பொதுவாக வந்து இந்த ஆயில்யம் அப்படிங்கிறதும் சரி, இந்த புதனுடைய நட்சத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது என்னென்னா நரம்புகள் சார்ந்த விஷயம். எப்படி வந்து இந்த வேர் பகுதின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான். ஒரு சின்ன விஷயம் தான் பெருசாக பூதாகரமாகும்னு வாங்கல. இவங்க கோவப்பட்டாங்கன்னா இவங்க வார்த்தைகள் என்ன வருதுன்னு இவங்களுக்கே தெரியாது. ஏன் இதை அதை கூட கம்பேர் பண்ணுறேன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நுண்ணிய விஷயங்களை கூட அலசி ஆராயக்கூடிய மனப்பக்கம் இருக்கும். ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளுன்னுவாங்கள்ல, இவங்கெல்லாம் ஒரு வார்த்தையை வந்து கவனித்து நீங்கள் திட்டிட்டீங்கன்னு தெரிஞ்சதுன்னா உடஞ்ச கண்ணாடி தான், ஒட்ட வைக்கவே முடியாது. அது எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் பரவாயில்ல, பெத்த பிள்ளையாக இருந்தாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்துவமான விஷயம்னு சொல்லலாம். இந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த தொழில் செய்வது சிறப்பாக இருக்கும்? ஆயில்யம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா புதன் அப்படின்னாலே புத்திசாலித்தனம்னு சொல்கிறார். ரொம்ப நுண்ணிய விஷயங்களை வந்து அரசு ஆராயக்கூடிய மனப்பக்கன்றப்ப இவங்களுக்கு வந்து ஒரு பொருளினுடைய நிலை என்ன, இது ஏன் இப்படி ஆச்சு அப்படின்ற அந்த ஆணித்தரமாக போய் ஆள் மனசுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னு ஒரு தேடலோடு போவாங்க பார்த்தீங்கன்னா. தேடல் தான் முழுக்க. அப்போ சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்களாம் ரிசர்ச்சில் இருக்கிறதுக்கான கொடுப்பனை அதீதமாக இருக்கும். எந்த துறை எடுத்தாலும் அதில் வந்து ரிசர்ச் ஓரியன்டெல்லாம் நிறைய இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். சொல்லிக் கொடுக்கக்கூடிய பணிகள் நிறைய பேர் பண்ணுவாங்க. ப்ரொஃபஸரா, ஆசிரியரா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணக்கூடிய தன்மை. அது மட்டும் இல்லாமல் கணக்கு வழக்கு பார்ப்பாங்கள்ல, அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங். இப்போ எக்ஸல் சீட்லாம் போட்டு உட்காந்து ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்க, அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்லாம் பார்க்குறாங்கன்னா இவங்களுக்குலாம் அந்த கொடுப்பனைன்றது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ முழுக்க ஒரு அப்டேட்டிங் இருக்கக்கூடிய புதுமை படைப்பு, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய தன்மை உண்டு. டோட்டலாக ஸ்மார்ட் ஒர்க்கில் இவங்க தான் நிச்சயமாக ரொம்ப ஆனால் என்னென்னா அப்பப்போ சோம்பேறித்தனம் எட்டி பார்க்குங்க, தனக்கு தானே தன்னை வந்து உத்வேகப்படுத்திகிட்டே இருக்கணும். ஸோ இவங்களுக்கு வந்து ஊக்கம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய மியூசிக் வந்து கேட்க ஆரம்பிக்கணும். அதையுமே அவங்கள ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னா இவங்களுக்குலாம் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும்.
இவங்ககிட்ட கேளுங்களேன், நான் எனக்கு ஒரு வேலை தான் தெரியுமா அப்படிலாம் கிடையாது. நான் ஒன்றுக்கு பல வேலை தெரியுங்க, எனக்கு தெரியாத இதுவே கிடையாது. சொல்லுவாங்க இல்லையா, தூக்கி போட்ட இடத்துல நான் முளைச்சி காட்டுவேன்னு. அது என்ன வேணாலும் இருக்கட்டும், எனக்கு தகுதி இல்லை, இப்போயோ நான் வந்து டீச்சர் எனக்கு இது தாண்டி வேறு எதுவுமே யோசிக்குது அப்படி இல்லை. நான் டியூஷன் சென்டரை வச்சு நடத்துகிறேன், இல்லை எனக்கு வந்து வேறு ஐடியாஸ்லாம் நிறைய இருக்குது, அதை வச்சு நான் ஏதோ பண்ணிக்கிறேன், ஒரு சுய தொழில் உருவாக்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப திறமையாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த ஆயுள்ய நட்சத்திரக்காரர்கள். இவங்களோட திருமண அமைப்பு எப்படி இருக்கும்? நிச்சயமாப்பா. புதன் அப்படிங்கிறப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் தாமத திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சில பேருக்கு வந்து ரொம்ப லைட்டாகவும், சில பேருக்கு ஏர்லியராக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதாவது மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அம்மா அப்பா யாராவது ஒருத்தவங்க வந்து பெருசாக இல்லாத வீட்டில் கல்யாணம் பண்ணுற மாதிரி அமைப்பை நிறைய நான் பார்க்குறேன். இல்லை அது வந்து அதாவது இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு புரிதல் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். ஆனால் இவங்களை சுற்றி இருக்கவங்களால இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் கோவம் வந்து அந்த பாம்பு எப்படி வந்து உசுன்னு எது என்ன பண்ணுறதுனே தெரியாதுன்ற மாதிரி, கிட்டத்தட்ட கோவம் வந்துச்சுன்னா என்ன பேசுகிறாங்கன்னே இவங்களுக்கு தெரியாது. ஸோ அதில் ரொம்ப கான்சியஸாக கவனமாக இருக்கணும். லவ் கொடுத்தாலும் எக்ஸ்ட்ரீமாக கொடுப்பாங்க, குத்தி பதம் பார்த்தாலும் எக்ஸ்ட்ரீமாக படம் வைப்பாங்க. ஸோ அதில் மட்டும் அவங்க லிமிட்டடாக இருந்துட்டாங்க, கரெக்டாக புரிஞ்சுன்னு பண்ணுறாங்க எதாக இருந்தாலும் அப்படின்னா பிரச்சனை இல்லை. திருமண வாழ்க்கைன்னு வரும்போது அண்டர்ஸ்டாண்டிங்கோட திருமணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும். சில பேருக்கு காதல் திருமணம் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். லவ் பண்ணேன், லவ் பிரேக்கப் சந்திச்சிருக்கேன், அந்த மாதிரியான விஷயங்களும் இவங்களுக்கு நடந்திருக்கான வாய்ப்புகள் அதீதமாக இருக்கும். இந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது? எப்படி அவங்க அதுலேருந்து தற்காத்துக்கணும்? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது புதனுடைய நட்சத்திரம்னு நம்ம சொல்லியிருக்கோம். புதன் அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு பல் சார்ந்த விஷயங்கள், அதாவது நுண்ணிய நரம்புகள் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய தொந்தரவுகள், இன்னொன்று ஜெனட்டிக் ரீதியான தொடர்பு. அப்போ அவங்களோட ஜெனட்டிக்ல யாருக்காவது ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அவங்க அதில் ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். நிறைய பேருக்கு பார்த்துருப்போம், தோல் சார்ந்த பகுதி இது எல்லாவது நம்ம மேல் தோல் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா புதனுடைய ஆதிக்கம். இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த பாம்பினுடைய தோல் இப்படி இருக்கும், அது மாதிரி இவங்களோட ஸ்கின்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ட்ரை ஸ்கின்னாக இருக்கும். ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கும். சில பேருக்கு வந்து அரிப்பு, அலர்ஜி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இதில் என்னன்னா நம்ம எப்பெல்லாம் வந்து சாப்பாடை வந்து அன்டைமுக்கு சாப்பிடக்கூடாது, அன்டைமில் போய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல, நாங்களாம் அன்டைமில் தான் நான்வெஜ்ஜே சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணி வச்சுட்டு அதனால வரக்கூடிய உபாதைகள்னு சில விஷயங்கள் இருக்குல்ல, இது வந்து ஒவ்வாமை தன்மையால் வரக்கூடியது. இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும். இவங்களுக்குலாம் வந்து அந்த ட்ரை ஸ்கின்னால வரக்கூடிய தலையில வந்து பொடுகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய பேர் ஹேர் ஃபால் ஆடுறது, இது சார்ந்த விஷயங்களும் கவனமாக இருக்கும். ட்ரை ஸ்கின்னாலே புரிஞ்சுக்கோங்களேன், தண்ணி நிறைய குடிக்க மாட்டாங்க, அதாவது டீஹைட்ரேட் அதிகமாக இருக்கும். ஆமாம். அப்போ அது சார்ந்ததில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா யூரினரி ட்ராக்டில் ப்ராப்ளம், யூரின் போகிறதுல கல் பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க ரொம்ப கான்சியஸாக கவனமாக இருக்கணும். இந்த சின்ன பிள்ளையிலே பார்த்துருப்போம், ரொம்ப குழந்தையா இருக்கும்போது எது போட்டாலும் ஒத்துக்காது எங்கள் குழந்தைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்குலாம் அதனுடைய தாக்கம் அதீதமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை ஏற கட்டணும். என்ன பண்ணிடுவாங்கன்னா படுத்துக்கிட்டேவும் அம்மா பெட் காஃபி அப்படின்ற அளவுக்கு, ஏன்னா இந்த சில ஹேபிட்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸ்கின்னாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வெளியில் தெரியக்கூடிய உறுப்புகள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குல்ல, நம்மளை அழகாக காட்டுறது, ட்ரெஸ் அயன் பண்ணி போடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கணும்ல, அது மாதிரி காலையில் எழுந்தோடனே ப்ரஷ் பண்ணிட்டு தான் காஃபி குடிக்கணுன்ற மாதிரி இவங்கெல்லாம் வச்சுக்கணும். இவங்களோட பிஹேவியரை கொஞ்சம் மாற்றிக்கணும். அன்டைமில் போய் இவங்க ஃபுட்டு வந்து அவுட் சைட் ஃபுட்டு, நிறைய வந்து நான்வெஜ் இது மாதிரி ரிலேட்டட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணாங்களா இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அவங்க லைஃப்பில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். லைஃப் ஸ்டைலை கரெக்டாக வச்சுருந்தா கரெக்டாக இருப்பாங்க. நோய் தாக்கம்ன்றது இவங்களுக்கு எது வெளியிலேருந்துலாம் கிடையாது, இவங்களுடைய மனம் சார்ந்த விஷயம் தான். இந்த டேஸ்ட் ஃபுட் கண்ட்ரோல்ன்றதே இருக்காது. நிறைய அன்வான்டான ஃபுட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதனால ஒபிசிட்டி சார்ந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஜெனட்டிக்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக பார்க்கணும். குழந்தையிலேருந்து சில பேருக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸ் நிறைய பார்க்குறோம்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வாமை தன்மைன்னு வரக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக ஒமிட் பண்ணிடணும். அது இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குன்னு தனியாக சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த பாம்பு அப்படிங்கிற விஷயத்தில் தான் படுத்துருக்காங்க இல்லையா, அது எதையுமே சீண்டாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, அவங்க தான் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இவங்க குடும்பத்தில் யாருக்காவது தொடர் மருத்துவம் எடுத்துக்கக்கூடிய நோய்கள் இருக்குது அப்படின்னா இவங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கண்டிப்பாக டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பொதுவாக பாம்பு வளரக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதும் பாம்புன்றதுமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து புற்றுநோய்க்கான நிறைய விஷயங்கள். அப்போ எல்லாரும் பயந்துக்கணும்னு அவசியம் கிடையாது, தொடர்ந்து மருத்துவம் எடுத்துக்கிறது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தைராய்டு வளரக்கூடிய தன்மை, அப்போ அவங்களுக்கான ஒரு உடல் சார்ந்த விஷயங்கள் நிறைய உபாதைகள் இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ அதனால இவங்க கொஞ்சம் கான்சியஸாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரியான மருத்துவ முறைகள் எடுத்துக்கிறதும் கோவில் வழிபாடு எடுத்துக்கிறது இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக மாற்றத்தை பார்க்கலாம். இப்போ ஆயில்யம் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கும் போது சந்திரனுடைய வீட்டில் தான் அந்த ஆயில்ய நட்சத்திரம் இருக்குது, அது புதனுடைய ஆதிக்கம். இப்போ சந்திரன் புதன் அப்படின்றப்ப நம்ம சொன்ன மாதிரி கிரியேட்டிவ் ஸ்கில் இதெல்லாம் இருக்கிறது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை தாண்டி இவங்களுக்கு இந்த ஓவர் திங்க் நிறைய இருக்கும்.
ஓவர் திங்க். ஸோ அந்த ஃபேமிலி லைஃப்னு வந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் நெகட்டிவாக நிறைய யோசிப்பாங்க. அது கொஞ்சம் மாற்றிக்கணும். அதாவது ஓவர் திங்க்னால வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது, இப்போ நீங்கள் உட்காந்து நல்ல ரொம்ப நேரம் உட்காந்து நான் ஃபீல் பண்ணுறேன், எமோஷனலாக ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பித்தா ஆட்டோமேட்டிக்காக அழகாக வந்து நிறைய கவிதை எழுதலாம், கதை எழுதலாம், ஒரு படம் டைரக்ட் பண்ணணும்னா அதுக்கான ஒரு ரெடி ஆகலாம். அதெல்லாம் தவறு கிடையாது. ஆனால் தனிமைன்ற ஒரு விஷயத்தில் இவங்க லாக் ஆகி ஓவர் திங்க் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, தேவையில்லாத சிந்தனைகள், இவங்கெல்லாம் அந்த சந்தேகம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போய் லாக் ஆவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் யார் மேலே ரொம்ப லவ் வைக்கிறாங்களோ அவங்க மேலே ஒரு சந்தேகம்ன்றது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரி ஆட்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே இந்த ஆர்ட்டு தன்னை வந்து டெவலப் பண்ணிக்கிறது, அப்படியே ஞானத்தால் தேர்றதுன்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க என்னால் சொல்ல முடியும் அப்படின்ற அளவுக்கு ஒருத்தவங்களுடைய மனநிலை. அப்போ கிட்டத்தட்ட மனநல ஆலோசனை தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரியான ஸ்கில் டெவலப்மெண்ட்ன்றது இந்த மாதிரி கொண்டு போயிடணுமே தவிர்த்து, முடிஞ்ச வரைக்கும் நான் அது மாதிரி மனநோய்க்கு ஆளாகிறேன், எனக்கு ஓவர் திங்க் பண்ணுறதுனால வரக்கூடிய விஷயங்கள் நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன். இந்த ஜாதகம் பார்க்க வர்றவங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா, ஆயில்ய நட்சத்திரங்களுக்கு ஒரு மனநோய் சம்மந்தப்பட்டது அளவுக்கு இவங்களுடைய சின்ன விஷயத்த ஊதாகரமாக பெருசாக பார்த்து அவங்களும் நிம்மதி இல்லாமல் சுற்றி இருக்கவங்களும் நிம்மதி இல்லாமல் ஆக்குறாங்க. இதில் என்னென்னா, அந்த ஒரு ஆஃப்டர் லவ், அதுக்கப்புறம் அந்த மேரேஜ் இன்பிட்வீன் டைம் பீரியட் இவங்க கொடுக்கக்கூடிய கான்வர்சேஷன், இல்லை அவங்க எனக்கு உண்மையாக இல்லையோ, இல்லை எனக்கு ஏதோ நான் அவங்களுக்கு சரியாக ஏதோ பண்ணலையா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல, எனக்கு வந்து தப்பாக தெரியுது, இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷனே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நான் அட்வைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஓவர் திங்னால வரக்கூடிய ஒரு விஷயம் தான் எடுத்துக்கலாம். அதாவது உண்மையாக ஆனால் அன்பு கொடுப்பாங்கங்க, அந்தளவுக்கு அன்பு கொடுக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் வருமானம்ன்றதே கிடையாது, 1க்கு 4 பக்கம் வருமானம். அப்போ எந்த அளவுக்கு அவங்களோட நாலேஜ் இருக்கணும், நிச்சயமாக அந்த அளவுக்கு நாலேஜை அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. தனிமையும் சரி, ஓவர் திங்கிங்கும் சரி, நிறைய நாலேஜும் சரி, எல்லாத்தையும் டிரெக்டிவாக ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா குடும்பத்தில் நிம்மதி போயிடும். ஸோ குடும்பம் சார்ந்த விஷயம்னு வரும்போது இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்லை டெவலப் பண்ணிவிட்டு அழகாக அடுத்த கட்டமாக நகர்த்தி கொண்டு போகலாம். எல்லாத்தையும் ஓவர் திங்க் பண்ணி எல்லாத்தையும் வந்து இப்படி இருப்பானோ அப்படி இருப்பானோ, தப்பானவங்களும் ஆயிடுவாங்களோ, நம்ம சரியான நாள் கூட போகிறோமா, எப்பவுமே நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அதிகமாக திங்க் பண்ணுறதை மட்டும் இவங்க லைஃப்பில் மாற்றிக்கிட்டாங்கன்னா சூப்பராக இருப்பாங்க. நம்ம ஆயுள்ய நட்சத்திரக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபடுறது சிறப்பு, அப்புறம் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தர விஷயங்கள்னா என்னென்ன? ஆயில்ய நட்சத்திரத்துக்காரவங்க யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, ஆதிசேஷரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே படுத்திருக்கவர் யார் அப்படின்றப்போ பெருமாள். அப்போ பெருமாளையும் தாயாரையும் வழிபாடு பண்ணும்போது இவங்களுக்கான வாழ்க்கையில், அதாவது எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய தன்மை அப்படின்றது உண்டு. ஸோ நாகநாத சுவாமி அப்படின்ற கூடிய கோவில்கள் நம்ம சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று என்னால் அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது மேம், பரிகார கோயிலுக்காக நான் போகிறேன் அப்படின்றது கூட இல்லாட்டி கூட அட்லீஸ்ட் இவங்க வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாக தெய்வதைகளை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதாவது அர்ச்சனை பண்ணிக்கலாம், அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த நட்சத்திரம் வர்ற நாளில் போய் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி மிருகங்களுக்கு எந்த வதையும் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இவங்க குடும்பத்தில் அதனுடைய சாபம் இருந்தால் தான் அவங்க இந்த நட்சத்திரத்திலே பிறப்பாங்க. மேக்ஸிமம் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இவங்களுக்கான லக்கியை தரக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் ஒரு லக்கியை தரக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் அவங்களோட லைஃப்பில் சக்ஸஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ரீன் கலரும் நல்ல ஒரு சாம்பல் நிறத்தில் இருக்கக்கூடிய வெண்மை கலர் கலந்த கலர், இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏதாவது நம்ம ஒரு முக்கிய நாள் அப்படின்றப்ப ஏதாவது இந்த தேதிகளாகவோ இருந்தால் கூட ரொம்ப நல்லது. முக்கியமான ஒரு விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்றப்ப இந்த தேதியை பயன்படுத்திக்கிறது, இந்த நாள் வரக்கூடிய ஒரு தேதியை பயன்படுத்திக்கிறது ரொம்ப சிறப்பு. புதன்கிழமை அப்படிங்கிறதையும் அதே மாதிரி திங்கட்கிழமை, புதன்கிழமையும் திங்கட்கிழமையும் இவங்க வந்து எந்த ஒரு காரியம் எடுக்கும் போதும் அந்த காரியத்தை வந்து செய்கிறாங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அதிர்ஷ்டமான நாள், நிச்சயமாக அதிர்ஷ்டமான நாளாக இருக்கிறதுக்கான கொடுப்பனைன்றது உண்டு. ஸோ வருஷத்துல அதாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது கட்கடேஸ்வரர்னு சொல்லக்கூடிய ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவிலுக்கு போய் இவங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா வாழ்க்கையில திருப்பம்ன்றது டெஃபினட்டா வரும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களோட வாழ்க்கையை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. நன்றி. நன்றி.